வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேனில் நம்ம வந்து காம்பஸ் சர்வேயிங் பற்றி தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஷார்ட் பாயிண்ட்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து ஷார்ட் பாயிண்ட்ஸ் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம். த ஆங்கிள் பிட்வீன் ட்ரூ மெரிடியன் அண்ட் மேக்னெட்டிக் மெரிடியன் இஸ் டெர்ம்ட் அஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ட்ரூ மெரிடியனுக்கும் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் நடுவில் உள்ள இந்த ஆங்கிள் பேர் நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக சில ஷார்ட் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து மேக்னெட்டிக் மெரிடியன்னா வந்து என்ன, மெரிடியன்னா என்ன, பியரிங்னா வந்து என்ன அப்படின்றது அதெல்லாம் வந்து தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெரிடியன்னா வந்து என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெரிடியன் அப்படின்றது என்னென்னா, இந்த டேரக்ஷனை வந்து டினோட் பண்ணுறது தான் மெரிடியன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த ஹரிசாண்டல் ஆங்கிளுக்கும் ரெஃபரன்ஸ் லைனுக்கும் உள்ள அந்த டேரக்ஷனை தான் நம்ம என்ன நேமில் வந்து சொல்கிறோன்னா மெரிடியன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ மெரிடியன் இந்த டேரக்ஷன், அதாவது டேரக்ஷன் ஆஃப் லைன், இல்லை அந்த டேரக்ஷன் ஆஃப் லைனாலே என்னது மெரிடியன் தான். மெரிடியனாலே டேரக்ஷன் வந்து குறிக்கிறது. அப்போ இந்த மெரிடியன் வந்து எப்படி வந்து மெஷர் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா, கிளாக் வைஸ் டேரக்ஷனில் தான் அந்த மெரிடியன் வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஃபிக்ஸட் ரெஃபரன்ஸ் லைன், ஸோ அந்த ஃபிக்ஸட் ரெஃபரன்ஸ் லைனை தான் நம்ம எப்படி சொல்கிறோன்னா மெரிடியன் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஹரிசாண்டல் ஆங்கிளுக்கும் ரெஃபரன்ஸ் லைனுக்கும் அந்த ஃபிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் லைனை தான் நம்ம மெரிடியன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ இந்த மெரிடியனை 4 டைப்ஸாக வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ அது என்னென்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரூ மெரிடியன். ஸோ ட்ரூ மெரிடியன் அப்படின்றது இந்த மெரிடியன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, அந்த லைன் வந்து ஜியாகிரபிக்கல் நார்த் போலுக்கும் ஜியாகிரபிக்கல் சவுத் போலுக்கும், அதாவது எட் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஜியாகிரபிக்கல் நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் நடுவில் ஒரு லைன் வந்து பாஸ் ஆகும். ஸோ அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ட்ரூ மெரிடியன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ அது வந்து எந்த ஒரு காலகட்டத்துலேயும் வந்து மாறாது. ஸோ பெர்மனண்ட்டான ஒரு லைனு. ஸோ அந்த லைனை தான் நம்ம வந்து ட்ரூ மெரிடியன் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறோம். அப்போ ட்ரூ மெரிடியன் எப்போவுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ்லேயும் வந்து பாஸ் ஆகும். பட் ஆனால் எங்கே வந்து கன்வெர்ஜ் ஆகும்னு பார்த்தோன்னா போல்ஸில் வந்து கன்வெர்ஜ் ஆயிரும். ஸோ அதான் வந்து ட்ரூ மெரிடியன். அதுக்கடுத்து செகண்ட் டைப் என்னென்னு பார்த்தோன்னா மேக்னெட்டிக் மெரிடியன். ஸோ மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்றது இந்த லைன் வந்து இந்த டைரக்ஷன் ஆர் லைன் வந்து எப்படி காட்டும்னு பார்த்தோன்னா, இந்த மேக்னெட்டிக் நீடில், ஸோ வந்து காம்பஸ் இருக்குல்ல, இந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து ஃப்ரீயாக எந்த ஒரு லோக்கல் அட்ராக்ஷனும் வந்து அஃபெக்ட் ஆகாமல் ஃப்ரீயாக வந்து எந்த சைடில் வந்து அந்த டேரக்ஷன் வந்து காட்டுதோ, ஸோ அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த டேரக்ஷன் ஆர் அந்த லைனை தான் வந்து மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். அடுத்து ஆர்பிட்டரி மெரிடியன். ஸோ ஆர்பிட்டரி மெரிடியன் அப்படின்றது இந்த மெரிடியன் வந்து எங்கன்னா, சப்போஸ் இப்போ ஏதாவது ஸ்மால் ஏரியா வந்து சர்வே பண்ணணும்னா அங்கே நம்ம வந்து ஒரு பெர்மனண்ட்டான ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாட்டி பில்டிங்கை வந்து வச்சு அதுலேருந்து ஒரு டேரக்ஷனை நம்மளாக வந்து அஷ்யூம் பண்ணக்கூடிய அந்த மெரிடியனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆர்பிட்டரி மெரிடியன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இது வந்து ஸ்மால் ஏரியாவுக்கு தான் வந்து இந்த மெரிடியன் வந்து தேவைப்படும். பெர்மனெண்ட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அது பில்டிங்காக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஸோ பெர்மனெண்ட்டான ஒரு ஆப்ஜெக்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம அந்த டேரக்ஷனை வந்து நம்மளாக ஒரு பர்டிகுலர் டேரக்ஷன் வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ அதுலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த மெரிடியனை தான் ஆர்பிட்டரி மெரிடியன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கிரிட் மெரிடியன். கிரிட் மெரிடியன் அப்படின்றது இந்த மெரிடியன் பொதுவாக இந்த கண்ட்ரி சர்வே பண்ணுறதுக்கு, அதுலேருந்து இந்த கண்ட்ரிக்கு வந்து மேப் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த கிரிட் மெரிடியன் வந்து தேவைப்படும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த கிரிட் மெரிடியன்லேயே வந்து நிறையா பேரலல் லைன்ஸ் வந்து, ஸோ நிறைய லைன்ஸ் வந்து இந்த கிரிட் மெரிடியனில் வந்து, அதாவது லைன்ஸ்னால் டேரக்ஷன், நிறையா டேரக்ஷன் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த லைன்ஸ் எல்லாமே எதுக்கு பேரலாக இருக்கும்னு பார்த்தோன்னா, இந்த ட்ரூ மெரிடியனுக்கு பேரலாக வந்து தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளாம் இந்த மேப் ப்ரிப்பேர் பண்ணும்போது அஷ்யூம் பண்ணக்கூடிய அந்த அந்த ட்ரூ மெரிடியனுக்கு பேரலாக இருக்கக்கூடிய அந்த டேரக்ஷன் ஒரு லைன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கிரிட் மெரிடியன் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெரிடியன். அடுத்து பியரிங்னா வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெரிடியன்னா வந்து என்ன, அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ பியரிங்னா வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பியரிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, ஹரிசாண்டல் ஆங்கிள் வந்து எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த மெரிடியன் ரெஃபரன்ஸ் மெரிடியன் இருக்குல்ல, ஸோ அதை பொறுத்து இருக்கக்கூடிய அந்த டைம் தான் நம்ம என்ன சொல்லணும்னா பியரிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ மெரிடியன் அப்படின்றது டேரக்ஷனு. அந்த அதில் வந்து பார்த்தோன்னா அந்த ஹரிசாண்டல் ஆங்கிள் வந்து எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தோன்னா, அந்த ஒரு ரெஃபரன்ஸ் லைனை பொறுத்து இருக்கும். ஸோ அதில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த டேரக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மெரிடியன் அப்படின்னு சொல்கிறோம். பியரிங் அப்படின்றது இந்த ஹரிசாண்டல் ஆங்கிள் வந்து எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தோன்னா, அந்த ரெஃபரன்ஸ் மெரிடியனை பொறுத்து இருக்கும். ஸோ மெரிடியனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். மெரிடியன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி பார்த்தோன்னா, ரெஃபரன்ஸ் லைனை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மெரிடியன் வந்து ரெஃபரன்ஸ் லைனை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். பியரிங் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, மெரிடியனை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஹரிசாண்டல் ஆங்கிள் வந்து இந்த ரெஃபரன்ஸ் மெரிடியனோட ஹரிசாண்டல் ஆங்கிள் வந்து எதோட இருக்குன்னு பார்த்தோன்னா, ரெஃபரன்ஸ் மெரிடியனோட இருக்கக்கூடிய அந்த டைம் தான் என்ன சொல்கிறோம்னா பியரிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது எதில் மெஷர் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, இதுவும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் இந்த பியரிங் வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ இந்த பியரிங்லேயே வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட் வந்து ட்ரூ பியரிங். இந்த ட்ரூ பியரிங் வந்து பார்த்தோன்னா அதுக்கு அப்படியே அந்த மெரிடியனுக்கு அப்படியே சேமாக தான் வந்து வரும். ஸோ ஹரிசாண்டல் ஆங்கிள் பிட்வீன் இந்த லைனுக்கும்
ஸோ ஹரிசாண்டல் ஆங்கிள் அந்த லைனுக்கும் ட்ரூ மெரிடியனுக்கும் நடுவில் உள்ள அந்த ஹரிசாண்டல் ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ட்ரூ பியரிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது வந்து நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து மெஷர் பண்ணுறோம். அதுக்கடுத்து மேக்னெட்டிக் பியரிங் அப்படின்றது இந்த ஹரிசாண்டல் ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா அந்த லைனுக்கும் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் அதே மாதிரி அந்த மேக்னெட்டிக் மெரிடியன் வந்து எப்படி மெஷர் பண்ணுறோன்னா மேக்னெட்டிக் நார்த்லேருந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ மேக்னெட்டிக் மெரிடியனாலே நார்த் சைடு தானே வந்திருக்கும். ஸோ அப்போ அந்த நார்த்துக்கும் அந்த மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் லைனுக்கும் உள்ள அந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா மேக்னெட்டிக் பியரிங் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து டைமை பொறுத்து வந்து வேரி ஆகும். அடுத்து ஆர்பிட்டரி பியரிங் வந்து இந்த ஹரிசாண்டல் ஆங்கிள் பிட்வீன் அந்த லைனுக்கும் ஆர்பிட்டரி மெரிடியனுக்கும் நடுவில் உள்ள அந்த ஆங்கிள் தான் நம்ம வந்து ஹரிசாண்டல் ஆங்கிள் அதை தான் எப்படி சொல்கிறோன்னா ஆர்பிட்டரி பியரிங் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி தான் வந்து கிரிட் பியரிங்கும் இந்த லைனுக்கும் கிரிட் மெரிடியனுக்கும் நடுவில் உள்ள அந்த ஹரிசாண்டல் ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கிரிட் பியரிங் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பியரிங். அப்போ மெரிடியன்னா என்ன, அதோட டைப்ஸ், அதே மாதிரி பியரிங்னா வந்து என்ன, அதோட டைப்ஸ் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டிக்ளினேஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். அப்போ டிக்ளினேஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இப்போ மெரிடியன்னா என்ன, அதோட டைப்ஸு, பியரிங்னா என்ன டைப்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஹரிசாண்டல் ஆங்கிள் வந்து மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் ட்ரூ மெரிடியனுக்கும் நடுவில் வந்து ஹரிசாண்டல் ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த டேர்மை தான் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா டிக்ளினேஷன் இல்லாட்டி மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். அப்போ ட்ரூ மெரிடியனுக்கும் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் நடுவில் உள்ள ஹரிசாண்டல் ஆங்கிள் தான் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த மேக்னெட்டிக் மெரிடியனும் ட்ரூ மெரிடியனும் எப்போவும் வந்து ஒன்னோட ஒன்று வந்து கோயின்சைட் வந்து ஆகவே ஆகாது. ட்ரூ பியரிங்கோட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மேக்னெட்டிக் பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிக்ளினேஷன். ஸோ இதான் வந்து இந்த ட்ரூ பியரிங்கோட ஃபார்முலா. அப்போ பாசிட்டிவ் சைன் வந்து எப்போ இருக்குன்னு பார்த்தோன்னா இது ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்கனால இது ப்ளஸ்ஸாக வந்து அதாவது ட்ரூ பியரிங் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பியரிங் ப்ளஸ் டிக்ளினேஷன் இல்லாட்டி மேக்னெட்டிக் டிக்ளினேஷனாக வந்து எப்போ இருக்குன்னு பார்த்தோன்னா ஈஸ்ட் சைடில் வந்து இந்த டிக்ளினேஷன் வந்து இருந்துச்சுன்னா, ஸோ அந்த டிக்ளினேஷன் வந்து ஈஸ்ட்டாக இருந்திருக்கும் போது அது பாசிட்டிவாக இருந்திருக்கும். அதே இந்த ட்ரூ பியரிங் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பியரிங் மைனஸ் டிக்ளினேஷனாக வந்து எப்போ இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த டிக்ளினேஷன் வந்து வெஸ்ட் சைடில் வந்து இருக்கும் போது அது நெகட்டிவ் வந்து கொடுக்கும். ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் டிக்ளினேஷன் இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். அப்போ பாசிட்டிவ் ஆர் ஈஸ்டர்ன் டிக்ளினேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த மேக்னெட்டிக் நீடிலோட பாயிண்ட் வந்து அதோட பாயிண்ட் வந்து நார்த் எண்டு. ஸோ வந்து மேக்னெட்டிக் நீடோட பாயிண்ட் வந்து நார்த் சைடு தான் வந்து நார்த் எண்டில் தான் வந்திருக்கும். அந்த நார்த் எண்ட் வந்து இந்த ட்ரூ மெரிடியனுக்கு ஈஸ்ட் சைடில் வந்து இருந்துச்சு அப்படின்னா, அதாவது மேக்னெட்டிக் நீடிலோட நார்த் டைரக்ஷன் வந்து இந்த ட்ரூ மெரிடியனுக்கு ஈஸ்ட் சைடில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்கிறோன்னா அந்த டைப் ஆஃப் டிக்ளினேஷன் எப்படி சொல்கிறோன்னா ஈஸ்டர்ன் ஆர் பாசிட்டிவ் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். இதே இந்த மேக்னெட்டிக் நீடிலோட நார்த் எண்டு வந்து இந்த ட்ரூ மெரிடியனுக்கு வெஸ்ட் சைடில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த டிக்ளினேஷன் எப்படி சொல்லணும்னு பார்த்தோன்னா வெஸ்டர்ன் ஆர் நெகட்டிவ் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து ரெண்டு டைப் ஆஃப் டிக்ளினேஷன், பாசிட்டிவ் டிக்ளினேஷன் அண்டு நெகட்டிவ் டிக்ளினேஷன். அதை வந்து வெஸ்டர்ன் அண்டு ஈஸ்டர்ன் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த டிக்ளினேஷன் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு சேம் பிளேஸுக்கே அந்த பிளேஸை பொறுத்து வந்து வேரி ஆகிட்டே இருந்திருக்கும். அதே மாதிரி டைமை பொறுத்து வந்து வேரி ஆகும் இந்த டிக்ளினேஷன் வந்து எப்போவுமே. ஸோ அப்போ அந்த டிக்ளினேஷன் வந்து ஒரு பிளேஸில் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரூ மெரிடியன் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேஷன் வச்சு கண்டுபிடிப்போம். அதே மாதிரி மேக்னெட்டிக் மெரிடியன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா காம்பஸ் மூலமாக வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஒரு பிளேஸில் நம்ம வந்து டிக்ளினேஷன் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா. ஸோ இப்போ டிக்ளினேஷனாக வந்து என்ன, அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து அசிமுத்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். அப்போ அசிமுத் அப்படின்றது என்னென்னா அந்த ஹரிசாண்டல் ஆங்கிள் பிட்வீன் ட்ரூ மெரிடியனுக்கும் சர்வே லைனுக்கும் உள்ள அந்த ஹரிசாண்டல் ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அசிமுத் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இது எப்போவுமே வந்து நார்த் சைட்லேருந்து தான், நார்த் டைரக்ஷன்லேருந்து தான் வந்து இந்த வேல்யூ வந்து அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து அசிமுத். ஸோ இப்போ பார்த்த பாயிண்ட்ஸ், ஷார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து முக்கியம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் இந்த டிக்ளினேஷன் ரிலேட்டடாக தான் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஆங்கிள் பிட்வீன் ட்ரூ மெரிடியன் அண்ட் மேக்னெட்டிக் மெரிடியன் இஸ் டேர்ம்ட் அஸ் டேஷ். அப்போ ட்ரூ மெரிடியனுக்கும் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து பேர் என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது பேர் என்னென்னு பார்த்தோன்னா டிக்ளினேஷன் ஆர் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது ரிலேட்டடான சில எம்சிக்யூஸ்லாம் வந்திருக்கு, அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். The horizontal angle between the true meridian and the survey line measured in a clockwise direction is called as dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஹரிசாண்டல் ஆங்கிள் வந்து ட்ரூ மெரிடியனுக்கும் சர்வே லைனுக்கும் நடுவில் உள்ள அந்த ஹரிசாண்டல் ஆங்கிள் அதை வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷனில் வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ அது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா ட்ரூ பியரிங் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். Next question, the horizontal angle between true magnetic meridian at any place at the time of observation is called as dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஹரிசாண்டல் ஆங்கிள் வந்து ட்ரூ அண்டு மேக்னெட்டிக் மெரிடியன். ஸோ ட்ரூ மெரிடியனுக்கும் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் உள்ள ஹரிசாண்டல் ஆங்கிள் வந்து எந்த பிளேஸில் வேணால் அப்சர்வ் பண்ணும் போது
அது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது பேர் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஹரிசாண்டல் ஆங்கிள் பிட்வீன் த ட்ரூ மெரிடியன் அண்ட் சர்வே லைன் இஸ் கால்ட் டேஷ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஹரிசாண்டல் ஆங்கிள் வந்து ட்ரூ மெரிடியனுக்கும் சர்வே லைனுக்கும் உள்ள அந்த ஆங்கிள் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ட்ரூ மெரிடியனுக்கும் சர்வே லைனுக்கும் உள்ள ஆங்கிள் பேர் நம்ம எப்படி சொல்வோம்னா அசிமுத் அப்படின்னு வந்து சொல்வோம். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆங்கிள் பிட்வீன் த மேக்னெட்டிக் மெரிடியன் அண்ட் ஜியோகிராஃபிக் மெரிடியன் இஸ் நோன் அஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் ஜியோகிராஃபிக் மெரிடியனுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து அது இருந்துச்சுன்னா அது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லுவோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மேக்னெட்டிக் மெரிடியன் இங்கே வந்து ஜியோகிராஃபிக் மெரிடியன் சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஜியோகிராஃபிக் மெரிடியன்னா வந்து ஒன்றும் இல்லை, ட்ரூ மெரிடியன் தான். ஸோ அப்போ ட்ரூ மெரிடியனுக்கும் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் நல்ல உள்ள அந்த ஆங்கிள் அப்படின்னு எப்படி சொல்லுவோம், மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த காம்பஸ் சர்வேயிங்கில் முக்கியமான ஷார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம், எம்சிக்யூஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதே மாதிரி அடுத்த ஷார்ட் பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.